இப்போ 7 days ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நிறைய தளிர் வரும்ன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு, அதாவது வேப்ப முன்னாக்கு போடும்போது நிறைய தளிர் வரும். திக்கான பிரான்ச்சஸ் கிடைக்கும் நமக்கு. பிளான்ட்டுக்கு சொல்கிறேன். இது வந்து 7 days ரோஸ் பிளான்ட்டு. பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்பப்போ கொஞ்சம் போல் எரு கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட எருவுக்கு வரலன்னா கூட நீங்கள் வேப்ப முன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு எரு போட்டிங்கன்னா சூப்பராக தளிர் வரும். இது போல் வேப்ப முன்னாக்கு போடும்போது அதிகமாக போடக்கூடாது. இந்த சைஸ் தொட்டிக்கு 1 ஸ்பூனு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இந்த சைஸ் தொட்டிக்கெல்லாம் 1 ஸ்பூன் போடலாம், 3/4 ஸ்பூன் போடலான்னு சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து 10 days ஒன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டே வந்தால் செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நம்ம இது போல் வெங்காயம் தோலெல்லாம் போடுறோம். அப்பப்போ தண்ணி விடும்போது மக்கி செடிக்கு எருவாயிடும். ஆனால் கொக்கோபீட் சாயில் வந்து மூடி வைக்கணும். கொக்கோபீட்டு அப்போ தான் நல்லது. நான் இன்னும் கவர் பண்ணவே இல்லை. அன்றைக்கி வீடியோ பண்ணும்போதே நான் மறந்துட்டேன். எப்போவுமே வந்து நம்ம எரு போடும்போது சாயில் கவர் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் வெயில் டைமுக்கு நீங்கள் அப்படியே போட்டு கூட தண்ணி ஊற்றிட்டு வரலாம். மக்கி மல்ச்சிங் கூட ரெடி ஆகிடும். ரோஜா செடிக்கு நிறைய தளிரும் வரும். வேப்ப முன்னாக்கு போட்டால் அதிகமாக தளிர் வரும். திக்கான பிரான்ச்சஸ் போடும். பாருங்கள் எவ்வளோ திக்கான பிரான்ச்சஸ் போட்டிருக்கு. இது போல் வந்து பேசில் ஷூட்ஸ் எல்லாம் வரும். நல்லா ரோஜா செடி வளரும். மொட்டு கூட பெருசாகும். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பூ உடனே கட் பண்ணிடணும். ரோஜா செடி வளர்க்கும்போது ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணும், நிறைய பூக்கள் பூக்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ வேப்ப முன்னாக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் போல் சேர்க்கும்போது சூப்பராக தளிர் வரும். அதாவது தழை சத்து அது ரொம்ப நல்லது செடிக்கு. அதாவது பூச்செல்லாம் கூட வராது, சாயில்குள்ளே இன்செக்ட்ஸ் எல்லாம் வராது, நல்லா வளரும். பால்சம் பிளான்ட் பாருங்கள், சின்ன சின்ன கவர்லேயே பூக்கள் பூக்குது. சூப்பராக டார்க் ஆரஞ்சு, இது ரெட்டு போல் இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.